I am a guided channel friends. இன்னைக்கான வீடியோவில் என்னென்ன பார்க்க வரோம்னா சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபீட்பேக்கை பற்றி பார்ப்போம். எப்படி வந்து செலெக்ஷன் நடந்துச்சு, டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடந்து சொல்லி இந்த வீடியோவில் வந்து A to Z இன்ஃபர்மேஷனாக பார்ப்போம். நம்மளுடைய சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து பஸ் ரூட் ப்ளஸ் வந்து எப்படி ட்ரேட் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா இந்த 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த எக்ஸாம் பற்றி இந்த இதில் சொன்னால் நான் ஆல்ரெடி வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் பிஸியாக இருக்கும், வீடியோ வந்து போட முடியல. இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். இனிமேல் போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் 24ஆம் தேதி வரை உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து நடக்கக்கூடிய இது இருக்குது. அதனால் இனிமேல் போகிறவங்க வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடக்கணும். ஒரு சில புதுசாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் பதட்டமாகவே இருக்கும். இந்த ஆடியோ நீங்கள் கேட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆடியோ கிளிப்பிக் தான். பட் நான் தான் வந்து சொல்ல போகிறேன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து பொறுத்தளவில் மேக்ஸிமம் வந்து 2 டேஸில் வந்து எல்லாம் முடிகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து ஃபீட்பேக் வந்து சொல்லியிருந்தாப்புல 2 நாளில் மேக்ஸிமம் முடிஞ்சிடும். சப்போஸ் எதுவும் இந்த ஒரு சில காரணங்கள் மழை எதுவும் அந்த மாதிரி ரீசன் இருந்துச்சுன்னா 3 டேஸ் கூட கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து மேக்ஸிமம் 2 டேஸில் வந்து முடித்து அனுப்புறது தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டே என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து கேட்டில் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் ஒரு 1/2 ஹவருக்கு வந்து முன்னாடி வந்து போயிருக்கேன். ஆல்ரெடி வந்து ரூம்லாம் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன், எங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கமெண்ட்லேயே ஆல்ரெடி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா 10ஆம் தேதி நீங்கள் வந்து போகிறீங்களா, கான்டாக்ட் பண்ணி நம்ம 2 பேரும் சேமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து 2-3 பேர் சேர்ந்து வேணால் ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதனால் ஏன்னா 2 நாள் 3 நாள் தங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே பொறுத்தளவில் நீங்கள் வந்து உள்ளே போகும்போது என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போனோடனே கேட்டில் வந்து உங்களுக்கான ரோல் நம்பர் ப்ளஸ் வந்து ஜெஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேட்லேயே வந்து என்ட்ரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் பண்ணோடனே அதை வந்து பார்த்துட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே பிஎஸ்டியாக அந்த பிஎஸ்டினா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட் மெஷர்மெண்ட் வந்து 170 இருக்கான்னு சொல்லி கரெக்டாக வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் M80 to 85 இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கான்னு பார்க்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லைனாலும் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 சான்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் லிபரலாக தான் இருக்காங்க, ரொம்பவுமே வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட் அப்படி தான் சொன்னாப்புல. ஒரு 2-3 சான்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கேட்டில் வந்து உங்களோட ஜெஸ்ட் நம்பர் என்னென்னு மட்டும் நோட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு வந்து சொன்னாப்புல. அதை மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடித்தோடனே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து சப்போஸ் யாரும் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து தனியாக ஒதுக்கி அப்போயே வந்து அந்த ஃபெயில் ஆனவங்களையும் ஒரு கிளிப் வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு அவங்களையும் வந்து அப்போயே வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அப்புறம் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து பிஇடி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அந்த ரன்னிங் வந்து சொன்னோம்ல, பிஇடி வந்து ஃபஸ்ட்டு டிரைவிங் வந்து 5 கிலோமீட்டர் இருக்கும். அடுத்து 3 பிகினருக்கு வந்து 1500 மீட்டர் இருக்கும். அந்த பிகினர் அந்த இதெல்லாம் ட்ரெயின்லாம் ஆல்ரெடி வந்து முடிஞ்சிச்சு. பிஇடி பொறுத்தளவில் அந்த டைமிங் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. அதிகமாகவும் வைக்கல, கம்மியாகவும் வைக்கல. கரெக்டாக அந்த இதில் வந்து டைமிங்காக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரோட்டில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். ஷூ வந்து எடுத்துக்கன்னு நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா ரோட்டில் ஓடும்போது கல்லெலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கால் வந்து பார்த்து வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் மெடிக்கல்லாம் அட்டன் பண்ணணும். அதனால் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடுறீங்க அப்படின்னா கடைசி நிமிஷம் வந்து ஒரு லாஸ்ட் 1 நிமிட் இருக்கும்போது ஒரு ரெட் கலரு ஃப்ளாக் மாதிரி காட்டுறாங்களாம். அதை வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து காட்டுற மாதிரி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து ரோட்லலாம் ஓடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளாக் வந்து காட்டினோடனே நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லி ரெட் அலர்ட் மாதிரி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. டைமிங் அதோட முடிஞ்சவொடனே உங்களுக்கு வந்து ஒரு கிளிப் வந்து அப்பயே வந்து எடுத்துருவாங்க. பாஸ் ஆனவங்களை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி அன்றைக்கே நடந்துடும். டிவினா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லுவோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ட்ரேட் டெஸ்ட்டு வந்து ஒரே நாளில் நடந்துடுறான்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேட் டெஸ்ட்டை பற்றி தான் உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேட் டெஸ்ட் வந்து 3 விதமாக வந்து கேட்குறாங்க. ஒன்று வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்ட சொல்கிறாங்க. அல்லது வந்து சில பற்றி ஒரு சிலதை செஞ்சு பார்க்கணும், ஒரு சிலது எழுதி காட்டணும். இந்த 2 விதமாக தான் இது பண்ணுறாங்க. இல்லை கொஸ்டின் கேட்பாங்க, எழுதி காட்டுறது, கொஸ்டின் கேட்குறது. ஒன்றே வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சுரு. இந்த 3 மெத்தட் தான். சம்டைம் ஒரு சில பேருக்கு வந்து 3மே இது பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில இதில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிட் வந்து போட்டுடுறாங்க. அதனால் வந்து அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேட் சம்மந்தமாக உங்களுடைய நாலேஜை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு 10 மார்க்கில் வந்து மார்க் வந்து போடுறாங்க மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்டு. அந்த மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வெஹிக்கிளை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பஸ் அல்லது 407 அந்த மாதிரி வந்து வண்டி இருக்குது. ட்ரக்கை வந்து ஓட்டி காட்ட சொன்னாங்களாம். ட்ரக்கை ஓட்டி காட்டினாலே போதுமானு சொல்லிட்டு அதை மட்டும் மூவிங் பண்ணி காட்டினோடனே பாஸ் வந்து போட்டாங்க. ஒன்று பஸ்லாம் வந்து ஓட்டி காட்ட சொல்லலை.
அப்புறம் அந்த ட்ரேட் சம்மந்தமாக நாலேஜ், அந்த டூல்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நான் ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து டிரைவர் ட்ரெயினுங்கிறப்ப பேசிக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு. டயரில் எவ்வளோ ஏர் இருக்கணும், அந்த மாதிரி வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ரேடியேட்டர்லாம் கரெக்டாக இருக்கா, கூலிங் சிஸ்டம் வந்து எத்தனை இருக்குது, அந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ட்ரேடில் என்ன இருக்குது, ப்ராக்டிக்கலாகவும் இருக்கலாம், எதாகவும் இருக்கலாம். இப்போ பிகிலர்னால் பிகிலருக்கு வந்து ஒரு 5 விதமான பாயிண்ட் வந்து ஊதி காட்ட சொன்னாங்களாம். அந்த இதை வந்து கரெக்டாக நீ ஊதி காட்டினா வந்து பாஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. இப்போ கார்டனர் இருக்கீங்க அப்படின்னா கார்டனர் சம்மந்தமான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துங்க. அந்த கிரேஸ் கட்டரு, அந்த கத்திரிக்கோள் மார்க்கில் அதோடைய நேம் என்ன, இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் தமிழில் வந்து நீங்கள் தூய தமிழில் சொன்னாலும் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணால் நம்ம தமிழ் ஆளுங்களும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பில்லர்லாம் ஊதும்போது ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சில நம்பர் வந்து சொன்னாப்புல ஹெல்ப் பண்ணுறாங்க. முடிஞ்சளவு வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலு, ட்ரேட் டெஸ்ட்டு, டாக்குமெண்டேஷன் 3 முடிஞ்சிடும். செகண்ட் டே ஃபுல்லாக வந்து மெடிக்கல் வந்து நடத்தி முடிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாப்புல. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. நான் நல்லதான 3 நாள் இழுத்துட்டு போனால் ரொம்பவும் அதிகமாகும். இதுவே நீங்கள் வந்து எஸ்ஹெச்ஜிடி ஃபிசிக்கல் வந்து அதே மாதிரி தான் நடந்துச்சு. வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் வந்து உங்களுக்கு இல்லை. ஆல்ரெடி இனிமேல் இது பண்ணால் ஃபிசிக்கலாக இன்னும் 1 மாதத்தில் வந்து நடந்துடும். ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்தளவு இந்த மாதிரி தான். டாக்குமெண்ட்டை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு 10th ப்ளஸ் வந்து ஒரு சில ட்ரேடில் மட்டும் சர்டிஃபிகேட் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தா 12th மார்க்ஷீட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாப்புல. கமெண்ட்டில் நான் வந்து ஆன்சர் பண்ணேன். பட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன 12th கொடுத்துருந்தா 12th கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சிருங்க, அதை வந்து சேர்த்து அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா காலேஜும் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி எல்லா டாக்குமெண்ட்டும் சேம் தான். மற்ற ரொம்பலாம் டாக்குமெண்ட் தேவையில்ல. ஒரு 4-5 டாக்குமெண்ட் வந்து ப்ளஸ் வந்து ஒரு செட் 2 ஜெராக்ஸ் அவ்வளோதான் வந்து தேவைப்படும். அதிகமாகலாம் வந்து தேவைப்படாது. அவ்வளோதான். ட்ரேட் டெஸ்ட்டில் பொறுத்தவரை இந்த 3 கண்டிஷன் தான் உங்களுக்கு. ஒன்லி வந்து பேராகிராஃப் வந்து எழுதி கட்டுற மாதிரி இருக்கும். அதே அந்த ட்ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் உங்கள் நாலேஜ் வந்து வளர்த்துக்குங்க. இப்போ வந்து கார்டனர்னா கார்டனர் சம்மந்தம், பிகிலர்னா அந்த ஃபீட்பேக், அது பிகிலரில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இது இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணி அதனுடைய இது வந்து எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்குது. இப்போ அந்த காப்பில் இருக்காங்கன்னா ஷூ சைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதை எப்படி பாலிஷ் பண்ணுறது, அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்னா இங்கிலீஷில் நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. இப்போ குக்கிங் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து 100% இருக்கும். ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து குக் பண்ணி வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் மைதா மாவு தான் கோதுமையில் தான் வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கவனிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபியூ மினிட்ஸ் வந்து கொஞ்சம் மாவை நல்லா எடுத்து வச்சுட்டு இந்த மாவில் வந்து குக் பண்ணி, ஏன்னா வந்து சாம்பிள் தான் நீங்கள் வந்து காட்ட பண்ணி, ஏன்னா ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். வாட்டர் கேரியானா அவருக்கு அசிஸ்டன்ட் அதனுடைய வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இப்போ குக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். கரண்டி இருக்குன்னா அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்னு வந்து யூட்டிலைசேஷன், அது நம்ம பாத்திரத்துக்கு வந்து என்ன இது இங்கிலீஷில் வரும். இப்போ ஒரு சட்டியாக இருக்குது அதுக்குன்னா அது இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேட் வைஸும் வந்து தெரியும். பைனரி விங்கில் வந்து 3 இது இருக்குது. மேசன் அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, கொத்தனாருக்கு அந்த யூஸ் பண்ணுறது கரண்டி பேர் என்ன, அப்புறம் வந்து மணியாசி கட்டை என்ன சொல்லுவாங்க, அந்த இதை பற்றி எலக்ட்ரிஷியனை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து மேலே கட்ரு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எவ்வளோ ஸ்கொயர் வயர் இருக்கணும், ஏன் வந்து அலுமினியம் வயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க வெளியே, காப்பர் வயர், அந்த மாதிரி வந்து கொஷின் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நோட்டீஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. 440 வோல்ட்டு 11,000 வோல்ட் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியணும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்றாப்புல அப்புறம் ப்ளம்பரை பொறுத்தவரை என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு எவ்வளோ இதில் கட் பண்ணுவீங்க, அந்த மீட்ரு வைஸு அதெல்லாம் வந்து தெரியணும். உங்களுக்கு பைப்போட அந்த இன்ச் வந்து தெரியணும். 1 இன்ச் பைப்பு, 2 இன்ச் பைப்புன்னு சொல்லுவாங்க, சம்டைம் 1/2 இன்ச், இது எத்தனை இன்ச்சுன்னு அந்த வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலோடைய நாலேஜ் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 3 விதமாக தான் வந்து கேட்பாங்க. வேறு எதுவும் வந்து சான்சஸ் இல்லை. ஒன்று வந்து கொஸ்டின் கொடுத்து பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்லுவாங்க. 2 வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். இன்னும் 3வது வந்து ஓரலாக வந்து கேட்குறது, வாய் வழியாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் இது வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க, இல்லை இங்கிலீஷ்லையாவது உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து சொல்ல தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு வந்து 100% வந்து பாஸ் ஆகிடுவீங்க. இல்லை 100% ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா 100% வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 550 வேக்கன்சி வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 2800 பேர் தான் இது வந்து இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். அது ஏன்னா வந்து மார்க் வந்து எப்படி பார்த்தாலும் எல்லாருமே நார்மலான அந்த இதில் 40 அந்த 35 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ட்ரேட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து மாறும். மெடிக்கலை பொறுத்தளவில் எப்படி நினைஞ்சு அப்படின்னா, மெடிக்கலை பொறுத்தளவு 3 டாக்டர் இருந்தாங்களா, 3 டாக்டர் வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து மார்க் பண்ண. ஸ்ட்ரிக்டானா ஒன்றும் இல்லை,
ஓரளவு வந்து நார்மலாக இருக்கிறத செக் பண்ணால் மற்றதுல 2-3 சான்சஸ் வந்து கொடுத்துக்கிற மாதிரி சொன்னாங்க. மெடிக்கலில் வந்து நீங்கள் வந்து அது வந்து நம்ம கையில் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தாலும் ஒரு சில மெடிக்கலை பற்றி நான் வந்து இது போட்டிருக்கேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி மெடிக்கல் மாதிரி தான் இருக்கும். சிஆர்பி எஸ்எஸ்ஜிடி மெடிக்கல் மெடிக்கல் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஏஜ் டு ஏஜ் செக் பண்ணுவான்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஒரு ஆஃபீஸர் வந்து இதை நம்ம வந்து நீ அந்த ஆஃபீஸர்கிட்ட போகக்கூடாது அப்படிலாம் நினச்சிட்டு போனால் கூட அதை தான் போய் மாட்டுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கேஷுவலாக இருங்க. கரெக்டாக தான் பார்க்குறாப்புல. கரெக்டானா செட்டானா ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட்னா அதை நோட் பண்ணிடுறாப்புல அவ்வளோதான். ஒரு சில சான்சஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்காங்க. ஐயில் வந்து எல்லாமே ஓரளவு கரெக்டாக வந்து 2 இதுவும் வந்து பார்க்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து போய்க்க நம்மளுடைய சேனலில் வந்து மெடிக்கல் பற்றி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இதே நம்மளுடைய ஃபீட்பேக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாருக்கும் வந்து ஆல் த பெஸ்ட். நல்லா வந்து பண்ணுங்கள். ஏன்னா 24 வந்து லாஸ்ட் டே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து எஸ்எஸ்ஜிடி ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போடுறோம். கண்டிப்பாக ஃபிசிக்கலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் எஸ்எஸ்ஜிடியில். இதுலேயும் வந்து நீங்கள் பாஸ் ஆகி வச்சுங்க. எஸ்எஸ்ஜிடி கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. இதுலேயும் வந்து பாஸ் ஆகி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இது ஒரு நல்ல ஜாப் தான். உங்களுக்கு வந்து ட்ரேட்ஸ்மேனாலும் கான்ஸ்டபிள் ஜிடினாலும் ஒரே சேலரி தான் பேக்கேஜ் வந்து வரப்போகுது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பிலாம் சேம் சேலரி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஆர், ஐடிபிபி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. அதுக்கெலாம் வந்து ஓரளவு கம்மியான சேலரிஸ் தான் வந்து கிடைக்கும். நம்மளானா ஒரு 5,000 ஒரு 10,000 வந்து டிஃப்ரென்சஸ் வந்து இதுக்கு அதுக்கும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போயே வந்து இது பண்ணிக்கங்க. ட்ரேடுனா வந்து நல்ல ஒரு வேலை தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. நல்லா பண்ணுங்கள்.